இப்போ நம்ம 5 படி கொண்ட கொலு எப்படி வைப்பதுங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் உட்காந்துருக்கிற மாதிரி, அவரை சுற்றி அனிமல்ஸ் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இப்போ கோமாதா பொம்மை வச்சுருக்கோம், ஆச்சி செட்டியார் பொம்மை வச்சுருக்குறோம், அவங்களுக்கு முன்னாடி அவங்க காய்கறி வியாபாரம் பண்ணுறது மாதிரி பொம்மை வச்சுருக்கோம். பக்கத்தில் புத்தர், பக்கத்தில் இருக்கிறவர் குபேரர். இது கண்ணன் ராதே பொம்மை வச்சுருக்குறோம், அவங்க ரிஷிகள். ஒரு சின்ன வீடு, வீட்டிலே நாங்கள் செஞ்சு வச்சோம். இப்போ நம்ம கல்யாண செட்டு பார்க்குறோம். 2வது படியில் கல்யாண செட்டு வச்சுருக்கோம். இந்த கல்யாண செட்டில் பொண்ணு மாப்பிள்ளை பொம்மை, அவங்களுடைய வந்து அம்மா அப்பா, ஆணின் மணப்பெண்ணினுடைய அம்மா அப்பா, ஐயர், மற்றபடி நாதஸ்வர கும்பல்கள் இப்படி இருக்கிற மாதிரி ஒரு கல்யாண செட்டு வாங்கினோம். இதோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 1500லேருந்து 2500 வரைன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வாங்கினது 1700 வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு விலை விற்கும், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இவங்க அஷ்டலட்சுமி வந்து 8 லட்சுமியினுடைய அவதாரங்கள். இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா இதனுடைய சின்ன சைஸ் வந்து 850லேருந்து 1050 ரூபா வரை தான் விற்கிறாங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், இதனுடைய விலை 1200 ரூபா. இது வந்து கொலுவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது 3வது படியில் பார்க்குறோம். 3வது படியில் விநாயகர் பொம்மை வச்சுருக்குறோம். பக்கத்துலேயே வந்து ராமர் பட்டாபிஷேகம் சின்னதாக இருக்கும். இவங்க அன்னபூரணி வச்சு நம்ம கும்பிட்றதுனால அன்னத்துக்கு என்றைக்கும் பஞ்சம் இருக்காது, என்றைக்கும் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வந்து அன்னபூரணி கும்பிட்றோம். இவங்க மாரியம்மன். இது வந்து கலசங்கிறது வந்து நம்ம முதல் நாளே, கொலு ஆரம்பிப்பதற்கு முதல் நாளே நம்ம வந்து கலசம் தயார் பண்ணணும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, செம்புலையோ இல்லை காசியிலையோ ஒரு செம்பை எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம நூல் சுற்றி கலசம் தயார் பண்ணி அம்மனுடைய உருவத்தை வாங்கி நம்ம வைக்கணும், வச்சு அதை அலங்காரம் பண்ணணும். அதை முதல் நாள் செஞ்சுட்டு அடுத்த நாள் தான் கொலு ஆரம்பிக்கணும். இவங்க வந்து விஷ்ணுவும் லட்சுமியும், இவங்க சிவன் பார்வதி, இவர் வந்து கிருஷ்ணர். இவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பழத்தட்டு வந்து ஒரு 100 தான், 100 ரூபா தான் அதனுடைய ரேட்டு. இவங்க வந்து அன்னபூரணி கிட்ட வச்சுருக்க அந்த விளக்கில் வந்து நான் வந்து ஒரு சின்ன சட்டி மாதிரி வச்சா நல்லா இருக்காதுன்ட்டு ஒரு அகல் வந்து கலராக இருக்குது. இப்போ அதை வாங்கி நான் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து சாதம், அரிசி, பருப்பு இதெல்லாம் வச்சுருக்கேன் அந்த இதில். இவர் வந்து அத்திவரதர், இவருடைய ரேட்டு வந்து 450 ரூபா. இவங்க வந்து குபேரர் சிலை, இவங்க வந்து ஒரு செட்டு அப்படியே குபேரலட்சுமின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு முன்னாடி வந்து இருக்கக்கூடிய அந்த வாஸ்து மீனுன்னு சொல்கிறது, அது அதிர்ஷ்ட மீனுன்னு சொல்கிறது, அதனுடைய ரேட்டு வந்து 2500 ரூபா. இவர் வந்து ரெங்கநாதர் வந்து சயன கோலத்தில் இருக்கிற மாதிரி. இவர் வந்து வைரமுடி பெருமாள்னு சொல்கிறாங்க. இவர் பேர் வந்து வைரமுடி பெருமாள். இவருடைய ரேட்டு வந்து 500 தான், 500 ரூபா தான் இது இவருடைய ரேட்டு. இவர் வந்து ராமருடைய பட்டாபிஷேகம்னு சொல்கிறது. ராமரும் அவருடைய தம்பி லட்சுமணர், சீதை 3 பேர் இருக்கிறாங்க. ஹனுமர் அவங்க காலடிக்கிட்ட இருந்து அவங்கள வந்து தரிசனம் பண்ணுற மாதிரி அவங்க பட்டாபிஷேகத்தை அன்னைக்கு இது நடக்கிற விஷயம். அதனால் வந்து ராமர் பட்டாபிஷேகம் அந்த செட்டு வந்து 1800 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். இதோடைய ரேட்டு வந்து வெளியில் வந்து ஒவ்வொரு கடைங்களை பொறுத்தது ரேட்டு இதெல்லாம். இப்போ 5வது படியில் விநாயகர் இருக்கிறாரு, பக்கத்தில் சரஸ்வதி, பிரம்மா. அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க லட்சுமி நரசிம்மருடைய விலை வந்து 550 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். பிரம்மா லட்சுமியினுடைய ரேட்டு வந்து அதுவும் 550 ரூபா தான். இவங்க ஆதிபராசக்தி, இவங்களுடைய விலை வந்து 850 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன் இதுவும். அடுத்து பக்கத்தில் இருக்கவங்க உண்ணாமலை அம்மன் திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க. இவங்களுடைய ரேட்டு வந்து 1200 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கிறேன். இது அப்படியே ஒரு செட்டு. பக்கத்தில் இருக்கிற முருகர் வந்து 250 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். இது ஃபுல்லாகவே ஒரு கொலுனுடைய வியூவை பார்த்துட்டோம். நம்ம கொலு வைப்பதுங்கிறது இப்படி தான் இருக்கும்.
இன்னும் எவ்வளவோ பொம்மைகள் வாங்கி வைக்கலாம். ஆனால் நம்ம சிம்பிளாக வந்து இன்றைக்கி 5 படிக்கு தேவையான கொலு வச்சு பார்க்க அழகாகவும் கிராண்டாகவும் செய்யணும்னா இந்த அளவுக்கு போதுங்க. இது நீட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து கொலுனுடைய வியூ ஃபுல்லாக நாங்கள் பார்க்குறீங்க. இதனுடைய ரேட், இந்த பழங்கள் சாமிக்கு முன்னாடி வச்சுருக்க ரேட் வந்து 100 ரூபா தான். நாமளே இந்த 5 படிக்கு உண்டான கிராண்டாக என்னென்ன செய்ய முடியுமோ நாமளே சிம்பிளாகவே எல்லாமே செய்யலாம். பார்க்க அழகாக இருக்கும். இந்த குழு நான் வைக்கிறதுக்கு எனக்கு இந்த 5 படி ப்ளஸ் இதனுடைய பொருளெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு ஆன செலவு வந்து 20,000 ரூபா ஆயிருக்கு. ஒரு 20,000 ரூபா இருந்துச்சுன்னா 5 படி வச்சு கொலு நீட்டாகவும் கிராண்டாகவும் செய்யலாம்.